மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 227 மனுக்கள் பெறப்பட்டன. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்காகவும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் திங்கட்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறது. இன்றைய கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 227 மனுக்கள் பெறப்பட்டன. பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார். இன்றைய கூட்டத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் சார்பில் உயர்கல்வி மருத்துவ படிப்பு பயில கல்வி உதவித்தொகை ஒரு மாணவருக்கு ரூபாய் 50,000, திருமண உதவித்தொகை 10 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 20,000, விபத்து மரண உதவித்தொகை ஒரு பயனாளிக்கு ரூபாய் 2.5 லட்சம், இயற்கை மரண உதவித்தொகை 6 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 55,000 மற்றும் ஒரு பயனாளிக்கு ரூபாய் 25,000 என மொத்தம் 19 பயனாளிகளுக்கு ரூபாய் 8.10 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி, உதவி ஆணையாளர் பால்பாண்டி, தொழிலாளர் உதவி ஆணையாளர் ராஜ்குமார், மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் முருகேஸ்வரி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோட்டைக்குமார், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி முருகன், மாவட்ட வழங்கல் அலுவலர் அன்பழகன், தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கங்காதேவி, மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் தங்கவேலு, அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திங்கட்கிழமை மாலை 5:30 மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். கருப்பசாமி, அடுத்தபடியாக சேவை